7வது முறையாகவும் திமுக மீண்டும் அன்னை தமிழகத்தில் ஆட்சிக்கு வரும் என்கிற நம்பிக்கையை நேற்றைக்கு மதுரையிலே இந்த பொதுக்குழுவில் முதலமைச்சர் பேசிய பேச்சு மட்டுமல்ல, அந்த பொதுக்குழு உறுப்பினர்களுடைய கரை கடந்த உற்சாகம், ஒவ்வொரு தீர்மானத்தை வாசிக்கிற பொழுது கடல் திடல் தோற்கிற வகையில் கையில் எழுப்பிய அந்த கண்கொள்ளா காட்சி, அந்த பொதுக்குழுவை வரலாற்றில் ஒரு முக்கிய பொதுக்குழுவாக இன்றைக்கு நான் பார்க்கிறேன். ஏன்னா இன்றைக்கு அதிகாரத்தில் இருந்த அதிமுகவும் அதிகாரத்தில் இருக்கிற பிஜேபி திமுகவை வீழ்த்துவதுதான் எங்களுடைய நோக்கம் என்று சொல்லி கூட்டணி வைத்திருக்கிற காலகட்டத்தில் இதை எதிர்கொள்வதற்கு ஆயத்தமாகுங்கள், வீடு வீடாக சொல்லுங்கள். ஒவ்வொரு சாவடியிலும் வாக்குச்சாவடியிலும் 30% பேர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். கழகம் மக்களுக்கு செய்திருக்கிற சாதனைகளை வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்யுங்கள் என்றெல்லாம் நேற்றைக்கு வடித்த தீர்மானம். திமுகவில் ஏற்கனவே பல அணிகள் இருக்கின்றன. நேற்றைக்கு மாற்று திறனாளிகளுக்கென்று ஒரு அணி, ஆசிரியர் பேராசிரியர் போன்ற கல்வியாளர்களுக்கு ஒரு அணி, அப்படி 2 அணி நேற்றைக்கு புதிதாக அமைக்க வேண்டும் என்று தீர்மானம். என்னுடைய உள்ளத்தை தொட்ட தீர்மானம். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டன் ஒருவன் விபத்தில் இறந்து விட்டார். அந்த விபத்தில் இறந்து போன அந்த கழக தொண்டனுடைய வீட்டில் ஒரு 21 வயதுள்ள மகளோ இருந்தால் திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த குடும்பத்தை தத்தெடுத்துக் கொள்வது மாதிரி 10 லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்திற்கு வழங்கும். உலக அரசியலில் இவ்வளவு மனிதாபிமானம் உள்ள ஒரு நடவடிக்கை இதுவரைக்கும் எந்த கட்சியும் மேற்கொண்டதில்லை. திமுக நேற்றைக்கு மேற்கொண்டிருக்கிறது. தொண்டர்கள் சோர்ந்து போனார்கள் என்று திட்டமிட்டு இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற அந்த பொய் பிரச்சாரத்தை வேரோடு சாய்த்தது அந்த தீர்மானம். ஒரு கழக தொண்டன் விபத்தில் இறந்தால் அந்த குடும்பத்தில் இருக்கிற 21 வயது ஆகிற ஒரு மகனுக்கோ மகளுக்கோ 10 லட்சம் கொடுப்பதன் மூலம் திராவிட முன்னேற்றக் கழகம் கழக தொண்டர்களினுடைய வியர்வையில்தான் இந்த கட்சியின் வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது என்பதை உணர்ந்து கொண்டு வடித்த தீர்மானம். அப்படி ஒரு பொதுக்குழுவை நேற்றைக்கு நான் கண்டேன்.